அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்காக நீங்க மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? நிச்சயமா உங்க கூட 20 லட்சம் பேர் இதே ஒரு வேலைக்காக பாத்தீங்கன்னா காம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் யார் உங்களோட உண்மையான காம்படிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கு. நீங்க மத்தவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறத விட உங்களை நீங்களே போட்டி போட்டு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க தான் உங்களுடைய பெஸ்ட்டை நீங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டேங்கிறீங்களே. நேற்றை விட இன்னைக்கு நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணவே இல்லையே. நேற்று படிச்சதை விட அதிகமா படிக்கணும்னு ஒரு எண்ணமே கிடையாது, ஒரு கன்சிஸ்டன்சியே கிடையாது. எனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பத்தி மட்டும்தானே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், என்ன ப்ராக்ரஸ் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி நம்ம என்னைக்குமே யோசிக்கவே இல்லையே. அதே போல என்னுடைய டைமை நான் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணலையே. நான் என்ன பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவாக திட்டமிடலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் உண்மையான காம்படிஷனாக இருக்க முடியும். மற்றவங்க எல்லாம் செகண்ட், அடுத்துதான். உங்களை வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை முதல்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மற்றவர்களுடையும் போட்டியிட்டு அவர்களையும் வெற்றி பெற முடியும். உங்களுக்கான அந்த ஒரு வேலையை வாங்க முடியும். இல்லை, இதில் எந்த வித மாற்றத்திற்கும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் யுவர் டைம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒர்க் பண்ண வேண்டிய டைம், படிக்க வேண்டிய டைம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரீம் ஜாபான இந்த போஸ்டிங்கை வாங்குறதுக்கான முயற்சிகளை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு டைம். இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்க இல்லையோ அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் படிக்கிறதுக்கான முயற்சிகளை ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னையிலேருந்து உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் இருக்கா? அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் கேள்வி. ஏன்னா இந்த போட்டி தேர்வில் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதை விட இந்த போட்டித் தேர்வுல நீங்க நிலைத்து இருக்கணும் அப்படின்னா, இந்த போட்டித் தேர்வுல வின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு லாங் பீரியட் 1 இயர் 2 இயர் இந்த மாதிரி அந்த டைம் வரைக்கும் உங்களால பொறுமையா இந்த ஃபீல்ட்ல இருந்து படிக்க முடியுதா அப்படிங்கிறதே பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். நிறைய பேரால பாத்தீங்க அப்படின்னா இதை பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க தாண்டி வந்துட்டீங்க. அதே போல இருக்கக்கூடிய ப்ரெஷர், எவ்வளவோ ப்ரெஷர் ஃபேமிலி சைட்ல இருக்கலாம், வீட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கும், படிக்க முடியாமல் இருக்கலாம், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி வரணும். டைம் கிடைக்காது நமக்கு, டைமை மேனேஜ் பண்ண முடியல, வேலை இருக்குது, அது இருக்குது, ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கான டேலண்ட் டெஸ்ட். ஸோ உங்களால் முடியுமா, இத்தனையும் சமாளித்து உங்களால் மீண்டு படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத எல்லாம் தான் பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ படிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. உங்களுடைய கனவு அப்படிங்கிறத நிறைவேறும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ட்ரீம்ஸ் டோன்ட் ஒர்க் அன்லெஸ் யூ டூ. நீங்கள் அதற்கான வேலையை செஞ்சால் தான் உங்கள் ட்ரீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாகும். அதற்கான முதல் வேலை அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பிகினிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தொடங்குறதும் அதை தொடர்ந்து செய்யறதும், நீங்கள் ரொம்ப நாள் பார்த்தீங்க அப்படின்னா அது கன்சிஸ்டன்சியாக நீங்கள் படிக்கிறதும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடியதுலேயே ஹார்டஸ்ட் பார்ட். 100க்கு 10% பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜை தாண்டி வராங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய பேங்க் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யூடியூப்பில் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய மாணவர்களை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்ததுனால நம்ம சொல்கிறோம், நிறைய பேர் கூட பேசுகிறதுனால சொல்கிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடியதுலே ரொம்ப ஹார்டஸ்ட் பார்ட். ஓகேங்களா? அதனால் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினச்சி நிறுத்திடாதீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இனிஷியல் பீரியடாக இருக்கக்கூடிய ஒரு 20 டேஸ், ஒரு 30 டேஸ் மட்டும் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிளானை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிடுங்க, படிச்சுடுங்க. ப்ரெஷராக தான் இருக்கும். டைம் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா 100 நாள் தான் இருக்குது. இந்த 100 நாளுக்குள்ளே படிக்கணும் அப்படிங்கும் போது உங்கள்கிட்ட தெளிவான திட்டமிடல் இருக்கணும். ப்ரெஷராக இருக்கும். உங்களை நீங்கள் இன்னும் ஓவர் ப்ரெஷரான ஒரு ஷெட்யூலை போட்டுக்கிட்டு உங்களால் படிக்க முடியல அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வரும் வராது அப்படிங்கிறத தெளிவாக திட்டமிட்டு அதுக்கான உழைப்பை மட்டுமே கொடுங்க. என்னால் இவ்வளோ முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா அதில் இம்ப்ரூவ் பண்ணுங்க. எங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி டே நான் ஸ்டார்ட் பண்ணும் போது என்னென்ன டைமிங்லாம் எனக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அதை நோட் பண்ணுங்கள். அடுத்த நாள் அந்தந்த டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஒரு மொபைல் பார்க்குறதா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது யூடியூப்பில் பார்க்கும்போது இன்னும் நிறைய நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் என்னுடைய நேரம் சிதறது அப்படிங்கிறத பாருங்கள். வீட்டில் சொல்லக்கூடிய வேலையாக இருக்கட்டும், எந்த மாதிரி இடங்களில் எனக்கு நேரம் வீணாகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதை முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த நாட்களில் குறைக்க பாருங்கள். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு ஒரு பிளான், 100 டேஸ் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது வரைக்கும் என்ன நடந்துச்சு, ஏற்கனவே என்ன பண்ணோம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது.
இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கிருந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா, அந்த எண்டிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கையில் இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுக்க ப்ராக்ரஸில் தான் இருக்கணும். நேற்று எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணோம், இன்றைக்கி எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக நம்ம மானிட்டர் பண்ணியே ஆகணும். அதில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் சரிங்களா. ஏன்னா உங்களுடைய காம்படிட்டர் நீங்கள் மட்டும்தான். நேற்று எவ்வளோ படிச்சிங்க, இன்றைக்கி எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ஷெட்யூலில் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய போர்ஷனை வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியாகணும். ஏன்னா உங்களுக்கு வேறு செகண்ட் சான்சஸ் அப்படின்னே கிடையாது. இது ஒரே ஒரு சான்சஸ் தான். இந்த சான்சஸை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த சான்சஸ்லேயும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்து தான். ஸோ டே பை டே அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒரே ஒர்க். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணாதீங்க. டே பை டே உங்களை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் ஓகேங்களா. இது எப்பயுமே கஷ்டமாக தான் இருக்கும். இட் ஆல்வேஸ் சீம்ஸ் இம்பாசிபிள். இது வந்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும், இந்த வேலையை நீங்கள் வாங்குற வரைக்கும், இதை படித்து நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் இது கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க. பட் உங்களால் முடியும். அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகினிங் கஷ்டமாக இருக்கும்னு திரும்ப சொல்கிறேன். ஸோ அந்த பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாப் மட்டும் பண்ணிடாதீங்க சரிங்களா. மற்றவங்களை வந்து குறை சொல்லாதீங்க. என்னால் முடியல, இதனால் முடியல, அதனால் முடியல, அதை அப்படி இருந்தால் நான் படிச்சிருப்பேன், இப்படி இருந்தால் படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க சரிங்களா. இல்லை நீங்கள் ஒரு வேளை உங்களால் முடியாததுனால குறை சொல்கிறீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். அதனால் வந்து ஸ்டாப் கம்ப்ளைனிங். நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறதுக்கான முயற்சியை எடுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான ஒரு திட்டமிடல் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து டிசிப்ளினாக படிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் ஆல்வேஸ் பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்பயுமே சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளினாக வந்து பண்ணணும். டிசிப்ளின் அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க, ஒரு 4 hours கிளாஸஸ் இருக்குங்க, பாருங்கள், அதுக்கான ஒரு டெஸ்ட்டு வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த டெஸ்ட்டை வந்து எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு வீக் வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியும் சரிங்களா. அடுத்த வீக் அவங்க ஃபாலோ பண்ணும்போது 100 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% அப்படியே குறைஞ்சிருவாங்க. அடுத்த வாரம் பார்க்கும்போது அதில் பாதி பேர் குறைஞ்சிருவாங்க. அப்படியே போகும்போது அந்த கன்சிஸ்டன்சியே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சி உங்ககிட்ட தான் இருக்கணும் சரிங்களா. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணணும், நான் என்ன வேலை செய்ய போகிறேன், எந்த டைமிங்கில் என்ன படிக்க போகிறேன், 5 மணிக்கு என்ன படிக்க போகிறேன், 7 மணிக்கு என்ன படிக்க போகிறேன், 9 மணிக்கு என்ன படிக்க போகிறேன், 11 மணிக்கு என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுமே வந்து உங்களுடைய ஷெட்யூலில் இருக்கணும் ஓகேங்களா. நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அந்த டைமிங்கில் என்ன பண்ண போகிறோம், எந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக படிங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு 100 நாளுக்கான ஒரு ஸ்டடி பிளான் அப்படியே ஒட்டுமொத்தமாக கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு ஒட்டி வச்சுப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்கான முயற்சி எப்படி இருக்கணும், அந்த 100 நாளுக்கான டார்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கான டார்கெட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், சின்ன கோல் வச்சுக்கோங்க. ஒரேடியாக ஒரு பெரிய கோல் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது நம்மளுடைய அல்டிமேட் கோல். ஆனால் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிம்பிளாக சின்ன கோல்ஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளுக்கு என்ன படிக்க போகிறோம், 100% இருக்கக்கூடிய சிலபஸில் இன்றைக்கி எத்தனை பர்சன்டேஜ் படிக்கிறோம், 10% சிலபஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் 1% ஆஃப் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து முடிக்க முடியும். 100% கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் 1% நீங்கள் ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கீங்க, இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போது சின்ன டார்கெட் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 லெசன் படிக்கணும், இன்றைக்கி 3 லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத வச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்படியே கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் நீங்கள் வந்து போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. நிறைய ப்ராக்டிஸ் எடுத்திருப்பீங்க. படித்தா மட்டும் பத்தாது, நிறையா ப்ராக்டிஸ் டெஸ்ட் போடணும், தப்பு என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே எங்கே மிஸ்டேக் பண்ணுறங்கிறத உங்களுடைய டியூட்டர்கிட்ட கேட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். தெரிஞ்சு பண்ண தப்பை அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்த வரக்கூடிய டெஸ்ட்டில். அதே போல் தப்பு பண்ணதை திருத்திக்கிட்டு இனி ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதையும் கற்றுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபெயிலியர்ஸில் மட்டும்தான் வந்து உங்களை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி கற்றுக்க முடியும். அதனால் ஃபெயிலியர்ஸ் வந்தால் ஓகே, இப்போ நம்ம லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து நம்முடைய தப்பை திருத்திக்கிட்டு உண்மையான எக்ஸாம்ஸ், ஆக்சுவல் எக்ஸாம்ஸ் நடக்கும்போது அங்கே நம்ம பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே அப்படிங்கிற மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மார்க், ரேங்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒரி பண்ணாதீங்க. உங்களுடைய பெஸ்ட் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பெஸ்ட் என்னவோ அதை கொடுங்க. ப்ராக்டிஸ் அது மட்டும்தான் உங்களுடைய அல்டிமேட் கோல். அது சின்ன சின்ன கோலாக வச்சுக்கிட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டமான சப்ஜெக்டை வந்து முதல்ல முடிக்கிறதுக்கான முயற்சிகளை பாருங்கள். எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு விட வேண்டாம். அதுக்கு கூடுதலான டைமை கொடுங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 hour 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுனால நமக்கு தான் வந்து பெனிஃபிட். அதனால் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் அதை எடுத்து ஓரம் வச்சிடாமல் நீங்கள் அதுக்கான டைமை கொடுத்து படிங்க. கண்டிப்பாக டைம் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே டைம் தான் வந்து ரொம்ப அல்டிமேட்டான ஒரு விஷயம். அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. சரிங்களா? அந்த டைமை ப்ராப்பராக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் அது திரும்ப தரும். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து படிங்க. தேங்க்யூ.